மக்கள் நீதி மய்யத்தின் அடுத்த விக்கெட். ஆகஸ்ட் 10 ஆட்டம் ஆரம்பம். கமல்ஹாசனுக்கு ஷாக் தரும் தூண். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. கமல்ஹாசன் கட்சியிலும் பரபரப்பு வந்துவிட்டது. தாவே ஆட்சி அமைந்ததிலிருந்தே தமிழக அரசியல் களத்தில் நாளுக்கு நாள் பல்வேறு திருப்பங்களும் அதிர்வுகளும் ஏற்பட்டு வருது. அந்த வகையில் நடிகர் கமல்ஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மய்யம் கட்சியில் மீண்டும் ஒரு புயல் வீச தொடங்கியிருக்கு. அந்த கட்சியிலிருந்தும் முக்கிய பிரமுகர் வெளியேற போகிறாராம். இதை பற்றின எக்ஸ்க்ளூசிவ் தகவல் ஒன்று நமக்கு கிடைச்சிருக்கு. நடிகர் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சியிலிருந்து விலகுகிறார் கவிஞர் சினேகன். தமிழ் திரைப்பட பாடலாசிரியரும் நடிகரும் கவிஞருமான சினேகன் நேரடி அரசியலில் பங்கேற்பதற்காக கமல்ஹாசன் தொடங்கிய மக்கள் நீதி மய்யம் கட்சியில் இணைந்தார். கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்ய நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தலில் மையம் தனித்து போட்டியிட்ட போது அக்கட்சியின் வேட்பாளராக களமிறக்கப்பட்டார் சினேகன். ஆனால் தோற்று போனார். திமுகவுடன் கமல்ஹாசன் கூட்டணி வைத்த போதும் சரி, ஒரு எம்பி சீட்டுக்காக தேர்தலில் போட்டியிடாமல் தவிர்த்த போதும் சரி, அதில் உடன்பாடு இல்லாமல் தனது எதிர்கருத்தை கமலிடமே பதிவு செய்தவர் சினேகன். இந்த நிலையில் இப்போது மையத்திலிருந்து விலகும் முடிவை எடுத்துள்ளாராம். இப்படி ஒரு தகவல் கசிந்ததுமே இது குறித்தும் நாம் மையத்தின் முக்கிய நிர்வாகிகள் இருவரிடம் விசாரித்தோம். அவர்கள் நம்மிடம் பேசும்போது திமுக ஆதரவில் தலைவர் கமல்ஹாசன் எம்பி ஆனதற்கு பிறகு மக்கள் நீதி மய்யம் கட்சியின் அடுத்த கட்ட வளர்ச்சி குறித்து எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறார் தலைவர். இது பலருக்கும் ஆதங்கம்தான். இனி கட்சி பழையபடி வேகம் எடுக்குமா என தெரியல. இத்தகைய ஆதங்களில் இருக்கும் சினேகன் இது குறித்து கமலிடமே விவாதித்திருக்கிறார். அதற்கு கமல் இப்போதைக்கு எந்த பொது தேர்தலும் இல்லை, தேர்தல் காலத்தில் கட்சியின் வளர்ச்சியை பற்றி விவாதிப்போம், இப்போது என்ன அவசரம், நாட்டில் நடக்கும் அரசியலை உற்று கவனித்து அதற்கு தேவையான ரியாக்ஷனை தந்தால் போதுமே, அதனால் அமைதியாக நடப்பதை கவனியுங்கள் என்றார் கமல். இந்த பேச்சில் சினேகன் உட்பட பலருக்கும் உடன்பாடு இல்லை. மையத்தில் இருந்தால் தங்களுக்கான அரசியல் எதுவும் இல்லாமல் போகுமோ என்கிற உணர்வில் மையத்தில் இருந்து விலகும் முடிவை எடுத்திருக்கின்றனர். எந்த கட்சிக்கு போவது என்பதில் குழப்பம் இருப்பதால் அதில் மட்டும் இன்னும் முடிவு எடுக்கப்படலை. ஆனால் தாவேகாவில் இணையும் எண்ணம் சினேகனுக்கு இல்லை, அது மட்டும் உறுதி. ஆகஸ்ட் 10 தனது நிலைப்பாட்டை வெளிப்படையாக சினேகன் அறிவிப்பார்னு எங்களுக்கும் தெரிகிறது என்று நம்மிடம் விவரித்தனர். ஒருவேளை இந்த தகவல் உண்மையாகும் பட்சத்தில் மக்கள் நீதி மய்யத்திற்கு இன்னும் சறுக்கலாகவே அமையும். சினேகன் போன்ற ஆரம்பகால தூண்கள் களப்பணியாளர்கள் அடுத்தடுத்து வெளியேறுவதாலும் மக்கள் நீதி மய்யம் மிகப்பெரிய பின்னடைவையும் சந்திக்கும். ஒரு கட்சி தலைவராக தன் சொந்த எம்பி பதவியோடு திருப்தி அடைந்துவிட்டு தொண்டர்களின் எதிர்காலத்தையும் கட்சியின் வளர்ச்சியையும் தேர்தல் நேரத்து வியாபாரமாக மட்டுமே கமல் பார்ப்பதாக இருந்தால் அது களத்தள உழைக்கும் நிர்வாகிகளுக்கு பலத்த ஏமாற்றத்தையும் நம்பிக்கையும் இன்மையும் தந்துவிடும். இதுதான் மாற்று அரசியல். ஆரம்பம் முதலே மாற்று அரசியல் என்ற முழக்கத்தோடு வந்த கட்சி இன்று ஒரு திராவிட கட்சியின் தயவில் இயங்கும் நிலைக்கு சென்று விட்டதும், எதிர்கால பாதை குறித்த தெளிவான வழிகாட்டுதல் இல்லாததும் மக்கள் நீதி மய்யவின் அடித்தளத்தையே ஆட்டம் காண செய்துவிடும். இதே நிலை நீடித்தால் தேர்தல் காலத்தில் மட்டும் தற்காலிகமாக உயிர் பெறும் ஒரு பெயரளவு அமைப்பாகவோ அல்லது முற்றிலுமாக முகவர் இழந்து வரலாற்றின் பக்கங்களில் மறைந்து போகும் ஒரு கட்சியாகவோ மட்டுமே மக்கள் நீதி மய்யம் எஞ்சி இருக்கும். கமல் என்ன முடிவெடுக்க போகிறார், பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற செய்தியை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.